ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சன்னோ மித்ரஸ் சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாமவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் யச்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபः சந்தோப்யோத்யமிர்தாத் சம்புவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோத் அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாப்யாம் பூரி விஸ்ருவம் பிரம்மண கோசோசி மேதயா பிஹிதः ஸ்ருதம் மே கோபாய. ஓம் அஹம் வ்ரக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினீவ ஸ்வமிர்தமஸ்மி திரவிணகும் ஸ்வர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி த்ரிசங்கோர்வேதானுவச்சனம். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தः ஸ்ருதம் மே மா பிரகாசீஹி அனேனாதீதேனாஹோராத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாமவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டுவாகும் சஸ்தனோபிः व्यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न भूषा विश्ववेदाः
स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदम् माहं ब्रह्म निराकुर्यामा मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणमे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्म मयि सन्तो ते मयि सन्तो ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ कंठ 9 पेज नंबर 25 यथा सौम्य मधु मधुकृतो निस्तिष्ठन्ति नाना अध्ययानां वृक्षाणां रसान् समवकारमे एकताहुम् रसं गमयन्ति ते यथा तत्र न विवेकं लपन्ते अमुष्य अहं वृक्षस्य रसो अस्मि अमुष्य अहं वृक्षस्य रसः अस्मि इत्येवमेव खलु सौम्य इमा सर्वाः प्रजाः सति सम्पत्य न विदुः सति सम्पत्य अहमिति त इह व्याकुरो वाम सिंहो वाम वृको वाम वराहो वाम कीटो वाम पतंगो वाम तमसो वाम मचको वाम यत् भवन्ति तथा भवन्ति स एषः अनिमाम् ऐतदात्मितं सर्वं तत्सत्यं सः आत्मा तत्त्वमसि श्वेतकेतो इति भूय एव मा भगवान् विज्ञापयतु इति तथा सौम्य इति होवाच ஓகே அப்ப தத்துவமசி இந்த மகா வாக்கிய சப்தம் இருக்க நமக்கு இருக்கிற சம்சார சப்தத்திலிருந்து நீக்கிறது. சம்சார சப்தம் இருக்கிறதுலே சம்சாரம் சட்டில்டு சம்சாரம் என்னன்னா சப்த வாக்கியம், நம்மளை ஏவல் விடுறது. இவங்க சொன்னா கேட்கணும், அவங்க சொன்னா கேட்கணும், ஆபீஸ்ல சொன்னா கேட்கணும், வீட்டில் சொன்னா கேட்கணும், பக்கத்து வீட்டில் சொன்னா கேட்கணும். டேப்பா நமக்கு எத்தனை பொறுப்பு கடமை இல்லையா? இதனால ஓடுறோம், அதனால ஓடுறோம். ஏன் அவ சொல்லிட்டா அதுக்காக போனோம், இவங்க சொல்லிட்டாங்க இதுக்காக போனோம். இந்த ஏவல் இருக்க நியூன்தா என்னை கட்டுப்படுத்துறது, அதுல இருந்து சுதந்திரம். உன்னை எவனும் கேட்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. இன்க்ளூட் வைத்திக சப்தமும் எனக்கு எடுபடாது. நீ நித்திய கர்மா பண்ணு, நியம இது பண்ணு, அது பண்ணுன்னு சொல்றதுல
அதிலிருந்து விடுதலை. அக்க வைதிக லௌகிக எந்த சப்தமோ என்ன ஏவல் பண்ண முடியாது. பூர்ண சுதந்திரம். தத்துவமசி வாக்கியத்தினால வரக்கூடிய பிரயோஜனம் சங்கராச்சாரியர் சொல்றது டோட்டல் ஃப்ரீடம். ஏன்னா அந்த தது பிரம்ம, அந்த பிரம்ம எப்படிப்பட்டது? ஏக்கமேவ அத்விதீயம் அப்படி சொல்லு. அதனால அந்த பிரம்மன் சூக்ஷ்மம். சூக்ஷ்மம் மாத்திரம் இல்ல, அந்த பிரம்மன் தான் ஜகத்துக்கு காரணம். ஐததாத்மியம் இதம் சர்வம். இந்த ஜகத்துக்கு அது சாரம். தேர்ஃபோர் இந்த ஜகத்திற்கு அசாரம் மித்யா அப்படி சொல்லி தது சத்தியம். அந்த பிரம்மன் சத்தியம், அபாத்தியம், நீக்க முடியாதது, என்றும் உள்ளது, நித்தியம். அந்த சத்தியம் பிரம்மன் எது? சக ஆத்மா. அந்த சத்தியம் பிரம்மன் தான் ஆத்மா, சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் ஸ்வேதகேது நீ. ரூட் மேப் கரெக்டா இருக்கு. ஓகே, அப்ப அகம் என்ற சொல்லுக்கு ஆத்மான்னு பேரு, ஆத்மா என்ற சொல்லுக்கு பேரு சைத்தன்யம் பேரு. அந்த சைத்தன்யம் என்றது சத்தியம் பிரம்மன். அந்த பிரம்மன் என்டையர் பிரபஞ்சத்துக்கு ஆதாரமா இருக்கிற சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாகிய அந்த பிரம்மன் சூக்ஷ்மம். அப்பேற்பட்ட பிரம்மன் தத்துவமசி, துவமசி, நீ தான் அந்த பிரம்மன் அப்படின்னு அந்த வாக்கியத்தினுடைய பலன் நீ தெரிஞ்சுதுன்னா, சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாகிய இந்த பிரம்மன் சாட்சாத் நீதான். நீதான்னா இங்க அகங்காரம் நீதான் இல்லை, அகம் சைத்தன்யம், அப்பேற்பட்ட தத்துவமசி. தேர்ஃபோர் இந்த தத்துவமசி என்ற வாக்கியத்தினுடைய உபயோகம் பிரயோஜனம் ந நியுந்தஹா, நான் கட்டுப்பாடு இல்லாதவன். இதுதான் வேற முறையில பண்றாங்க. ஹிப்பிஸ் இந்த பிரவுன் சுகர் அடிச்சுட்டு நான் யாருக்கு கட்டுப்படாது, அது ஆப்போசிட், இதுக்கு ஆப்போசிட் இல்லையா? அவனும் யாருக்கு கட்டுப்படாதவன், பட் அவன் அதார்மிக் பர்சன்ஸ். புரியுதா? இது அறிவில புரிஞ்சல எது சுதந்திரமா அது நான்ன்றது ரெக்கக்னைஸ் பண்ணினது. ரெண்டும் ஒன்னா போல இருக்கும், ரெண்டு வேற வேற. ஓகே, அப்ப சம்சார விருத்திக்கு நேரான ஒரு சத்துரு எதுன்னா, சம்சார விருத்திக்கு நேர் சத்துரு இந்த ஜல அஸ்திரம், அக்னி அஸ்திரத்துக்கு அந்த மாதிரி நேரடியான சத்துரு எதுன்னா இந்த தத்துவமசி மகா வாக்கியம், அப்பேற்பட்ட மகா வாக்கியம். ஓகே, அதனால அசின்றது பார்த்தோம் ஐக்கியம். அந்த அசி இருக்கிறது, பிரசன்ட் டென்ஷன்ல இருக்கு. ஓகே, இந்த ஜீவா ஜீவா சம்சாரியா இருக்கும்போது கூட அவன் பிரம்மன் தான், தெரியல. ஓகே, அதனால தெரிஞ்சுட்டா போறோம். ஓகே, பல கோடி ரூபாய் சொத்து எனக்கு இருக்கு, ஆனா அந்த சொத்தை மீட்கிறதுக்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுறது. என்ன துரதிர்ஷ்டம்! பல கோடி ரூபாய் இருந்த சொத்து மீட்பதற்கு 1000 ரூபாய் இல்லாத நிலையில நான் இருக்கேன். ஓகே, சொத்து இருந்தும் நான் தரித்திரமாக இருக்கிறேன். புரியுறத? இப்போ அந்த பொசிஷன் இது. அதனால நான் பிரம்மமாக இருந்தும் சம்சாரியா இருக்கிறேன். இதுதான் விசித்திரம். இது ஜஸ்ட் புரிஞ்சுண்டா போறோம், புரியாம தடுத்துன்னு இருக்கிறது அதுதான் சேலஞ்ச். புரியுதா? அதுதானே சேலஞ்சு. அது நீக்கிறது நம்ம கிட்ட இருக்கிறது. அதனால அத்திர பிரம்ம சமுஷ்ணுதே அமிர்த இக பவதி அப்படி கட்டோபனிஷத்துல யமதர்மன் சொல்றான். எங்கேயோ போய் அடையிறது இல்லப்பா, வேலை லோகத்துக்கோ மற்ற லோகத்துக்கோ டூரிங் பிசினஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, இல்ல நெக்ஸ்ட் ஜென்மா போஸ்ட்போன் எல்லாம் கிடையாது. இங்க இப்பவே இது அடைஞ்சுட்டாய். ஓகே, ஏற்கனவே பிரம்மன் இருந்துன்னு இருக்கு. ஏதாவது ஒண்ணு அடையணும்னா எங்கேயோ போய் அடையறதுக்கெல்லாம் கஷ்டப்படணும். ஓகே, அது இப்பவே இருக்கிறது, இங்கேயே இருக்கிறது. என்ன பார்த்துட்டு இருக்கோ அது பிரம்ம வஸ்து. புரியுதா? அதனால அந்த பிரம்மன் நான் தான் அப்படி புரிஞ்சுக்கோ. தத்துவம் அசி. அப்ப அந்த பூர்ணத்துவம் என்கிட்டயே இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். அதனால பூர்வபக்ஷி என்ன சொல்றான்? இல்ல, நீ நியூந்தா தான், கட்டுப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்றான். ஓகே, இங்க என்ன சொல்றோம் நாம? ந நியூந்தா அகம் ந கர்த்தா ந அபோக்தா, நான் கர்த்தா கிடையாது, போக்தா கிடையாது. ஏன்னா எனக்கு கட்டளை எந்த விஷயம் கிடையாது. இதெல்லாம் சரீர அபிமானத்தை வச்சுட்டு இருக்கிற கட்டளை ஏற்றது. எல்லா விதமான கர்த்தா போக்தா இந்த சரீரத்தை பேஸ் பண்ணுது. நான் சரீரமற்றவன். புரியுதா? அதனால நான் யாரு? தத் பிரம்மன், ஏக அத்விதீயம் பிரம்மன். அந்த பிரம்மன் ஆனதுனால எனக்கு கர்த்தா போக்தா கிடையாது. அது மாத்திரம் இல்ல, செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அகர்த்தா அபோக்தா பிரம்ம வஸ்து அகம்.
அப்படின்னு ஒத்துன்றதுனால. அதனால இந்த வாக்கியத்திலிருந்து என்ன சொல்றாருன்னா, சங்கரர் என்ன சொல்றாரு, விகார விருத்தி நிவர்த்திகி. இதனுடைய பிரயோஜனம் என்ன, விகார நிவர்த்திக்கு, நான் மாறுதல் அற்றவன். ஓகே, அது மாத்திரம் இல்ல, நான் எப்படிப்பட்டவன், அன்றுதம் நிவர்த்திகி, நான் அழிவில்லாதவன் அப்படின்றார். அதிகிருத்தம் நிவர்த்தி, நான் ஆணையிடப்பட முடியாதவன் நான். இது மாத்திரம் இல்ல, ஜீவாத்ம பாவ நிவர்த்திகி, இந்த சம்சாரி ஜீவனா அல்ப ஜீவனா நான் நினைச்சிருக்கேன், அது நிவர்த்தி பண்றது தத்துவமசி வாக்கியத்தினால. ஓகே, தத்துவமசி வாக்கியத்தினுடைய பலன் சங்கரர் சொல்றாரு, விகார அன்றுத அதிகிருத்த ஜீவாத்ம விஞ்ஞான நிவர்த்திக்கு பலம். இப்படி நான் தப்பா நினைச்சுட்டு இருக்கேன்னு என்னை பத்தி, நான் அந்த விஷயம் நிவர்த்தி ஆகிறது. ஓய், புதுசா பிரம்மன் அடையறது இல்லை, பிரம்மன் அடைய முடியாது. ஓகே, பிரம்மன் ஏற்கனவே ஸ்புரிச்சுன்னு இருக்கிறது அது. ஓகே, அது எதனாலையும் அது ஸ்புரிக்க முடியாது. இங்க விஷயம் என்னன்னா, நான் தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கடைசி விசாரம் நமக்கு இப்போ இந்த தத்துவமசில வரிசையா விசாரம் பண்ணிட்டு வரோம். ஒரு சொல்லுக்கு கடைசி விசாரம் என்ன அப்படின்னா, பூர்வபக்ஷி சித்தாந்தம். பூர்வபக்ஷி என்ன சித்தாந்தம் பண்றான், இதே வாக்கியத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சொன்னதை அவன் என்ன சொல்றான்றதை பார்க்கணும். இப்போ தத்துவமசி என்ற ஒரே சொல்ல இவன் என்ன, இந்த ஒரு சாம்பிள நமக்கு சிலதெல்லாம் சாம்பிள் பார்க்கலாம், எல்லாத்தையும் எடுத்து டீட்டெயிலா பண்ண முடியாது. இந்த பூர்வபக்ஷி இதே ஒரு இந்த சொல்ல தப்பா எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நம்ம என்ன சொன்னோமோ அதுக்கு குவைட் ஆப்போசிட்டா சொல்றான். ஓகே, என்ன சொல்றான் அப்படின்னா, சக ஆத்மா தத்துவமசி அப்படி வருது. அந்த சொல்லுல பாத்தீங்கன்னா, சை சக யக ஏஷா அனிமா ஐததாத்மியம் இதம் சர்வம் அப்படி சொல்லி, தது சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி. அது பிரகாரம் அங்க கிராமர் பிரகாரம் ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு ஆத்மா அதத்துவமசி, அதத்துவ துவமசி அப்படி சொல்லலாம். ஆத்மா தத்துவமசி ரெண்டு சொல்லலாம். அந்த விசர்க சந்தி ரூல் பிரகாரம் அங்க ஆத்மா அதத்துவமசி. இது யார் சொல்றா அப்படின்னா, மிஸ்டர் மாத்வா சொல்றார், மத்வர். ஓகே, அவர் துவைத்தி. அங்க துவைத்தி என்ன சொல்றாருன்னா, இவர் நீ அதத்து, அதத்துனா நீ அதுவாக இல்லை அப்படின்னு சொல்றது. ஓகே, நீ விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். நேத்தி சொன்ன முராரி பாபா கதை தான் இது. எனக்கு தெரிஞ்சதையே சாஸ்திரம் சொல்றதுக்கு அவசியம் இல்லை. இங்க பாரு, உனக்கு ரெண்டு கண்ணு இருக்கு பாரு, உனக்கு ரெண்டு கண்ணு இருக்குன்னு பாருன்னு சொன்னா என்ன அர்த்தம், ஆத்திரம் வரும், கோபம் வரும். தெரிஞ்சதையே சொல்றதுக்கு என்ன இருக்கிறது. ஓகே, அதனால இது இல்லை, நீ தான் இந்த பிரம்மன்றது புரியாத புதிர், அதை சொல்ல வைக்கிறத சாஸ்திரம். அதனால இங்க சொல்றது அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு சரிப்பட்டு வரலை. சரி, இது ஃபர்ஸ்ட் விஷயம், ஜெனரலா நமக்கே புரியுறது. செகண்ட் விஷயம், டெக்னிக்கலா என்ன விஷயம்னா, இந்த அதத்துவமசின்னு உபதேசத்தினால நல்லா புரிஞ்சுக்கணும். அதத்துவமசின்ற உபதேசத்தினால சம்சாரம் நீங்கிடுமா? இப்பயும் தான் அப்படிதான் இருக்கேன். அதத்துவமசி இருக்கு, சம்சாரம் இருக்கு. அதத்துவமசின்னு 12 வருஷம் படிச்சுட்டு நான் அந்த பிரம்மன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்னுடைய சம்சாரம் போயிடுமா, பந்தம் போயிடுமா? அதனால எந்த ஒன்று பந்தம் போகாததோ சம்சாரம் போகாததோ அந்த வாக்கியத்தினால பிரயோஜனம் இல்லை. அதனால இது மத்வாச்சாரியோட மதம் அதத்துவமசி. இன்னொரு ஆள் இருக்காரு, அது விசிஷ்டாத்வைதம், ராமானுஜருடைய மதம். அவர் என்ன சொல்றாரு, இவர் கிராமரை கொண்டு சொன்னாரு, அவர் கிராமரை கொலாஸ் பண்ணிட்டார். தஸ்யத்துவம் அசி, தது என்ற வாக்கியத்தை தஸ்ய அப்படி சொல்றாரு. தத்துனா அது, தஸ்யனா அதனுடையது அப்படின்னு அர்த்தம். அதனுடையது, அவனுடையது. நீ யாருன்னா நீ அவனை சார்ந்தவன். ஓகே, நீ அவனை சார்ந்தவனாக இருக்கிறாய் அப்படி சொல்றார். ஓகே, பகவான் அங்கி, நீ அங்கம். ஓகே, பகவானுடைய ஒரு அவயவம், ஒரு பாட்டு. ஓகே, நீ ஏன் அவன் கிடையாது. காலங்காத்தால பகவான் எப்படி அவன் சர்வ வித்து, அவன் சர்வ வியாபி, அவன் சர்வஜன், நீ அல்பஜன். அவ கர்ம பல தாதா, நீ கர்மி. ரெண்டுத்தையும் எப்படியா ஒன்னா சேர்க்கிற?
அதனால இது வந்து கஷ்டம்தான். ஓகே, இந்த துவைத்தவாதம் இருக்க அது ஃபார் பெட்டர். நான் தனியா முழுசா இருக்கேன், பகவான் தனியா முழுசா இருக்கார். இந்த அங்கி பிசினஸ் இருக்கு, அது ப்ராப்ளம். சில வசனம் சொல்லுவாங்க, ஈக்கு தலையா இருக்கிறத விட சிங்கத்துக்கு வாழா இருக்கணும்டா அப்படி சொல்ல. நீ சிங்கமா தான் இருக்கணும், வாழும் வேண்டாம் தலையும் வேண்டாம். எது ஒரு பார்ட்டி எங்கேயாவது ஒரு இது இழிச்சிக்கிறது எடுத்துக்கிறது, புரியுதா? இதுதான் நமக்கு புத்தி. இது இருக்கு, இந்த நம்ம நாட்டில் இருக்க புத்தியை எங்கேயாவது ஒட்டிக்கிறது, சுயமா இருக்கிறது கிடையாது. அது ரொம்ப குறைச்சலா இருக்கும், புரியுதா? அதனால விசிஷ்டா துவைத்தத்தை விட துவைத்தம் ஃபார் பெட்டர். ஓகே, அது துவைத்தத்திலிருந்து நம்ம நேரா போகிறதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கணும். இது வந்து அங்கி பாவம் வந்துடுது. தொம் தஸ்ய அசி, தொம் தஸ்ய அசி, நீ வந்து அவனுடைய அங்கம் தான் அப்படி சொல்றது வேதாந்தம் சொல்றது. இவன் வந்து இப்ப வந்து தொம் என்ற பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இங்க சரி, இவர் நம்ம வந்து சில சமயம் அந்த இலக்கணப்படி இல்லாம வேற மாதிரி கொண்டு வரும். ஏன்னா வேதத்துல வந்து பாணினியை வந்து சில சமயம் கிராஸ் பண்ணலாம். கிராமர் தான் முக்கியம் இல்லை, அதனுடைய வேதத்தினுடைய பொருள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம கூட பல தடவை சொல்லுவோம். அதனால இலக்கணம் சரி, இலக்கணம் வேண்டாம், வியாக்கரணம் வேண்டாம். அங்கம் அங்கி உறவு வந்துடுமே. அங்கம் அங்கி உறவு வந்துடுத்துனா பகவான் வந்து ப்ராப்ளம் ஆயிடும். இப்ப நான் எனக்கு வந்து கை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கையில ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோ. இந்த ப்ராப்ளம் வந்துடுத்துன்னா நான் என்ன சொல்லுவேன், கை தானே அப்ப போட்டோம் அப்படின்னு சொல்லுவேன்னா, கைக்கு வர ப்ராப்ளம் எனக்கு வந்த ப்ராப்ளம், புரியுதா? இப்ப சுண்டு வரல போய் வந்து அங்க போய் ஆபரேஷன் பண்ண நடந்துன்னா பில்லு சுண்டு வரலுக்கா கொடுப்பான், ஓனருக்கு தான் கொடுப்பான், புரியுதா? அது போல அங்கில இருக்கிற ப்ராப்ளம்னா அங்கத்துல வர ப்ராப்ளம்னா அங்கிக்கு வந்துடும் ப்ராப்ளம், புரியுதோ இப்போ? அதனால இந்த அங்கி யாரு? நம்ம மூகாரி ஜீவா. இந்த ஜீவானுல இருக்கிற சம்சாரம்லாம் பகவானுக்கு போயிடும், புரியுதா? பெரிய சம்சாரி ஆயிடுவான். ஏன்னா உடம்பு முழுக்க நம்ம அங்கமா இருக்கமா, போறோம் அவனுக்கு நிம்மதியா படுக்க விட மாட்டான், அவனை எழுப்பி விட்டுருவோம். அதனால இது வந்து முடியாது. அதனால லாஜிக்காவும் ஒத்து வராது. அதனால இந்த விஷயம் ஒத்து வராதப்பா. சயச்சாயம் புருஷே யச்சா சாவாதித்ய ஏகஹ சக ஏகஹ, இப்படி ஒன்னு ஒன்னா மாத்தி மாத்தி அந்த பிரம்மன் நீதான், இந்த பிரம்மன் நீதான், அயமாத்மா பிரம்ம அப்படி சொல்றதெல்லாம் சொல்றத இதெல்லாம் இப்படி காதுல வாங்கி விட்டுறதா, சௌரியமா மாத்திடுறதா அப்படின்னு சொல்ற. பிரம்ம வேத பிரம்ம இவ பவதி, பிரம்மத்தை தெரிஞ்சுன்னா பிரம்மன் ஆக முடியும் அப்படிலாம் சொல்றதுப்பா. சத்தியம் ஒரு இடத்துல சொல்றேன், நிறைய இடத்துல சொல்றது. ஓகே, அதனால இனி சொல்ற வார்த்தை இங்க ஒத்து வராது. அதத்துவமசி ராங், தஸ்ய துவம் அசி ஆல்சோ ராங். ஓகே, அடுத்த பூர்வ பட்சி என்ன அப்படின்னா, 3 விதமான பூர்வ பட்சி வரா. அவன் என்ன அப்படின்னா, இங்க பாரு, நீ வந்து நான் உன் வார்த்தையே வச்சுக்கிறேன், தத்துவமசியே வச்சுக்கிறேன். தத்துவமசி வச்சுட்டே நீ சொல்றது ராங். நீ வந்து அப்படி இப்படி ஏமாந்து வீணா போயிடாது. ஓகே, தத்துவமசி எப்படி எடுத்துக்கணும்னா, ஆதித்யா யூபஹா இதி உபாசீத, ஆதித்யா யூபஹா இதி உபாசித. ஆதித்யனா சூரியஹா, யூபஹனா யாகம் பண்ற இடத்துல, வேள்வி பண்ற இடத்துல ஒரு மூங்கில் கம்பு நடுவா, நட்டு ஒரு கயிறை கட்டி அதில் தொங்க விட்டு அது ஒரு பூஜைக்கு வச்சுப்பான், புரியுதா? அந்த கம்பம் இருக்க வேள்வி நடத்துறது, அந்த என்ன பாவனை பண்ணணும், உபாசனை பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆதித்யனும் இந்த மூங்கில் கழி இருக்க நட்டிருக்க அதுவும் இதுவும் ஒண்ணு, அப்படி ஐக்கியப்படுத்தணும், புரியறதா? அது போல அந்த மாதிரி ஐக்கியப்படுத்துறது தான் இது ததுத்வம் அசின்றது. உபாசனை பண்ணக்கூடியது பாவனா, புரியுதா? மனோ பிரம் இன்னொரு இடத்துல இருக்குது, மனோ பிரம்மேதி உபாசித, அந்த மனச பிரம்மமா வச்சு உபாசனை பண்ணு, மனோ பிரம்மேதி உபாசித. ஓகே, அதனால நான் பிரம்மனா இருக்கிற மாதிரி பாவிக்கலாம் மொழிய, தப்பி தவறி நீயே அந்த பிரம்மன்லாம் எவனாவது சொல்லி கொடுப்பான், ஏமாந்துராத, அது பயங்கரமா இருக்கும். ஓகே, ஒரு நாள் நடக்காதது அப்படி. ஓகே, அதனால பாவனை பண்ணலாம்ப்பா. சில சமயம் வந்து நீ தான் அந்த கர்ணனுக்கு அடுத்த பிறகு பெரிய கொடை வல்லெல்லாம் சொல்லுவான், இதுல சும்மா சொல்றது, அதையே நம்பிடக்கூடாது அசத்து மாதிரி, புரியுதா? அதனால தத்து துவம் அசி, தத்து எங்க இருக்கிறது, தொம் எங்க இருக்கிறது, நீ அது ஒன்னாயிடும்ல, அதெல்லாம் ஆக முடியாது. அதனால இது முடியாது. இதுக்கு என்ன பதில்?
இல்லையா? அடுத்து பதில் வந்து சங்கராச்சாரியர் வந்து இலக்கண ரீதியா கொடுக்கிறார். என்ன இலக்கண ரீதியா கொடுக்கிறாரு? சித்தாந்தம். ஆதித்யக யூபகா இதி உபாசீத. ஓய், இதின்ற வார்த்தை கவனிச்சியா? இதினா என்று, என்றுன்னு வரும்போது அதுக்கு இதுக்கு வருது. தத்துவமசின்னு இதின்னு வந்துதா? தத்துவமசி தான் வந்தது. அதனால இங்க உபாசனை கிடையாது. பிரம்ம இதி உபாசீத, மனஹா பிரம்ம இதி உபாசீத, பிரம்மனாக பாவிச்சு என்று பாவித்து தியானம் செய் அப்படின்னு சப்த இதி சப்த பிரயோகம் அங்க பண்ணப்பட்டிருக்கு. ஆனா தத்துவமசில இதி சப்த பிரயோகம் பண்ணப்படலை. ஓய், அதனால இது சுத்தப்படாது. ஓகே. இரண்டாவது பூர்வபக்ஷம் என்ன? தத்துவமசி தொம்மசி அப்படி இருக்கிறத, இந்த தத்துவமசி சொல்றத பாவனா இல்ல, உபச்சாரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. சும்மா உபச்சாரத்துக்கு. புரியுதா? இப்ப வந்து ஒரு பையன் வந்து நல்லா தைரியமா இருக்கான்னு வச்சுக்கோ, தைரியமா இருக்கான் இல்ல கொடூரமா இருக்கான். அவன் என்ன சொல்லுவான்? துவம் சிம்மஹாசி. துவம் சிம்மஹாசினா இங்க பாரு, உன் வார்த்தை மாதிரியே இருக்கு. தத்துவமசி இத்தின்னு சொன்னல, இங்க இதி கிடையாது. துவம் துவம் சிம்மஹாசி. அது போலத்தான் இதுவும் தத்துவமசியும் சும்மா ஒரு உபச்சாரத்துக்கு சொல்றது. ஓகே, அதையே நீ நம்பிடாத. ஓகே, அதெல்லாம் தப்பு தப்பா உன்னை கைட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. பி கேர்ஃபுல். ஓகே, அந்த பகவான் எங்க கண்ணை கொத்திடுவார். அப்புறம் புரிஞ்சுதான்? ஏற்கனவே ப்ராப்ளம் நமக்கு மேல மேல வருது. இது வேற பிரம்மன் சொன்ன கோச்சுன்னா அடி மேல அடி விடுவாங்க. பி கேர்ஃபுல் அப்படி சொல்றான் இவன் பூர்வபக்ஷி, பயமுறுத்துறான். அதனால இங்க பாரு, ரெண்டுமே வந்து இந்த இது இருக்கிறது, என்ன சொல்றது, சமமா இருக்கிறது, சாமான்யம் இருக்கிறது. அது என்ன? சாமியாத்துவாத். இவன் சொல்றான் இங்க பாரு, அங்க வந்து சைத்தன்யம் இருக்கிறது, இங்க வந்து சைத்தன்யம் இருக்கு. ஓகே, பிரம்மன் கிட்ட சைத்தன்யம் இருக்கு. இவன் ஒரு டெக்னிக்கலான ஆளு. இப்ப இது வரைக்கும் முன்னாடி சொன்ன ஆளு வேற இல்ல, இவன் நமக்கு நியரஸ்ட் ஆளு. லாஜிக்காக சொல்றான். பிரம்மன் கிட்டையும் சைத்தன்யம் இருக்கு, இந்த ஜீவாத்மா கிட்டையும் சைத்தன்யம் இருக்கு. இந்த ரெண்டு சைத்தன்யம் இருக்கிறதுனால உபனிஷத் வந்து தது துவம் அசி சொல்லிருக்க ஒழிய அந்த சாமான்யமா இருக்கிறதுனால சொல்றது. எப்படி வந்து இந்த பையனுக்கு அந்த தைரியம் இருக்கிறதுனால சிங்கத்தையும் வேற வேற ஆளு, சிங்கம் வேற மனுஷன் வேற, ஆனா கூட யுவ தொம் அசி தொம் சிம்பஹா அசி அப்படி சொல்றமே, அது போலதான் இது. பி கேர்ஃபுல் அப்படின்னா. அப்ப சங்கரர் இங்க என்ன பதில் கொடுக்கணும் இல்லையா? பதில் கொடுத்தாகணுமே. என்ன பதில் அப்படின்னா சங்கர் சொல்றாரு, இது இந்த உபச்சாரம் இருக்க, உபச்சாரம் சொன்னாலே என்னது? மிருஷா. உபச்சாரம் சொன்னா மிருஷா பொய், உபச்சாரம் மெய் கிடையாது. ஓகே, உபச்சாரம் சொன்னா பொய்யான விஷயம், அதனால அது உண்மை கிடையாதுப்பா. நீ சிங்கம் சொல்றது அது வந்து உபச்சாரம், புரியுதா? அதனால நீ சொல்றது மாதிரி இங்க தத்துவமசி வாக்கியம் இருக்க, அது வந்து பொய் கிடையாது, மெய். ஒய்? பிகாஸ் இப்ப வந்து பொய்யான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கதான் பொய்யான விஷயம் வந்து சம்சாரத்தை நீக்குமா? நீக்காது, புரியுதா? அப்ப இந்த பொய்யான உபச்சாரம் சொன்னா சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டுனா, அந்த மாதிரி எடுத்துண்டா என்னுடைய சம்சாரம் போயிடுமா? போகாது. போய் அதனால ததுத்துவம் அசிதான் அப்படி சொல்ல. சரி, அடுத்தது என்ன? சோ அதனால மூணாவது வந்து சுலபம். இது என்ன வாக்கியம்? ஸ்துதி வாக்கியம். போய் ஸ்துதி வாக்கியம், இது பாவனை கிடையாது, உபச்சாரம் கிடையாது, சும்மா ஸ்துதிக்காக சொல்றது, பேர் புகழுக்காக சொல்றது, புரியுதா? ஸ்துதி பண்றது, புகழ்ச்சி பண்றது. ஓகே, சோ இது பிரம்மன், நீ பிரம்மன் சொல்றது வெறும் புகழ்ச்சிக்காக சொல்றது, புரியுதா? எப்படி இருக்கிறது? இப்ப வந்து இதுல சொல்றது, தொம் இந்திரஹா தொம் வாயு தொம் பிருத்திவி அப்படிலாம் தொம் ஆகாசகா அப்படி வரும் வாக்கியங்கள். ஓகே, இதுல கர்மகாண்டத்துல அந்த மாதிரி உன்னை வந்து நீ பிரம்மன் அப்படி ஸ்துதி சொல்றது. ஓய், நீ தான் உனக்கு டெய்லி அக்கப்பூர்ல இருக்கிய ப்ராப்ளத்துல, இதெல்லாம் நீ நம்ப முடியுமா என்ன? கரெக்டா சொல்றீங்க நீங்க தான். ஆமா, நாங்க பிரம்மன் ஆக முடியும், ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, இது கரெக்டா இருக்கிறது அப்படி. அதனால தத்துவமசின்றது சோ அப்படி சொன்னா இங்க என்ன, இவர் நல்லா மாட்டின்றார் சங்கரன். இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? இங்க பாரு, இது ஒன்றும் பதிலே சொல்ல வேண்டாம். ஏன்னா இது வரைக்கும் நீ பேசினதெல்லாம் உபாசனா காண்டத்தை சேர்ந்தது, நாங்க பேசின்னு இருக்கிறது வேதாந்தத்தை சேர்ந்தது, உபனிஷத்தை சேர்ந்தது. புரிஞ்சுதா?
உபாசன காண்டத்துல இங்க கூட வந்து 5 அத்தியாயம் படிச்சோம் உபாசனை. அது உபாசனை வேற. இங்க வந்து எல்லா விஷயமும் தத்பதம் தொம்பதம் அசிப்பதம் விளக்கப்பட்டு அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அத்திர பிரதிஜ்ஞா ஞானம் ந உபாசனம். ஓகே, அதனால இது வந்து ஞான சம்பந்தப்பட்டது, அது உபாசன சம்பந்தப்பட்டது. ரெண்டுத்துடைய டிஸ்டிங்ஷனை முதல்ல புரிஞ்சுக்கோ, புரிஞ்சாதான் இது முடியும் அப்படி சொல்லி இந்த பூர்வபக்ஷி சித்தாந்தத்தை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்தது நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வரணும். இப்போ ஓகே, இதெல்லாம் வந்து சங்கரர் பண்ணிக்கூடிய விஷயத்தை இவ்வளவு நேரம் பார்த்து முடிச்சோம். ஓகே, இப்ப சப்ஜெக்ட் உபநிஷத்துக்குள்ள வருவோம். உபநிஷத்து என்ன சொல்றது? இவனுக்கு தத்துவமசி தத்துவமசின்னு சொன்ன உடனே இது பெரிய வாக்கியம்ன்றது இப்ப நமக்கு புரிஞ்சுடுத்து. ஓகே, நேரடியா சம்சாரத்துக்கு நேரடியான சத்துரு வேற சொல்லிட்டோம். அப்ப இந்த வாக்கியம்ன்றது ரொம்ப கடினமாக இருக்கிறது புரிந்து கொள்வதற்கு. அது பார்க்கறதுக்கு சுலபமா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா அது என் மயமா ஆகிறதுன்றது கஷ்டமா இருக்கிறது. அதுக்காக இப்ப ஃபுல் ஃபிளட்ஜா சொல்லிட்டார். ஓகே, எடுத்தோடனே சொன்னா ஜாயகா மிருத்தகா அப்படிலாம் சொல்லிட்டார். ஓகே, அச்சலோயம் சனாதனகான்னு சொல்லிட்டார். அவன் வந்து பரிதாபமா பார்க்கறான். யாரு? அர்ஜுனன். அதனால கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 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 கீழே வர்றார். ஓகே, அதே போல உத்தாலகர் என்ன பண்ணார்னா ஃபுல் ஃபிளட்ஜா சொல்லிட்டார். அது சூக்ஷ்மம் ஐதாத்மியம் இப்படி சொல்லிட்டார், விளக்கத்தை சொல்லிட்டார். அவரு இப்படி சொன்ன உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல, புரியவே இல்லை. அது இன்னும் இப்படி சொல்றாரு திடீர்னு. முதல்ல ஸ்வேதகேத்து அப்படி சொல்லிட்டு திட்டினாரு. அதே ஸ்வேதகேத்து வந்து பிரம்மன் சொன்ன ரெண்டு டிஃபரெண்டா இருக்குல்ல, there is a problem. அதனால இவன் பல தடவை கேட்டு 9 தடவை இந்த உபதேசம் நடைபெறது. ஒவ்வொரு தடவையும் சின்ன சின்ன டவுட் எல்லாம் கிளியர் பண்ண. இப்ப இதில் இந்த 9 டவுட்டும் கிளியர் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லியிருக்கணும் ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன டவுட் எல்லாம் கிளியர் பண்றது. ஓகே, அப்ப இந்த தொம்பதம் இருக்க, தொம்பதத்தில் இருக்கிற விசாரம் தெரியணும். ஓகே, அதுல பத்தின சிலதுல ஐடியா பத்தி சொல்றாரு. இங்க என்ன வருதுன்னா இந்த 9வது கண்டால பகுதியில செக்ஷன்ல ஒரு உதாரணத்தை கொடுக்கிறாரு. உதாரணத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த விஷய சந்தேகத்தை ஒண்ணு வருது, சந்தேகம் ஒண்ணு வருது. சந்தேகத்தை கலைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்து இப்படி கிடையாது அப்படின்னு சொல்றதா இந்த இதுல வருகிறது. அப்போ இங்க என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது? சந்தேகம். ஆழ்ந்த உறக்கத்தை பத்தி ஏற்கனவே பேசினோம். சதா சம்பன்னகா பவதி. ஜீவர்கள் சுஷுப்தி அவஸ்தையில ஆழ்ந்த உறக்கத்துல ஜீவர்கள் பிரம்மத்தினிடம் செல்கிறார்கள், பிரம்மத்தையே அடைகிறார்கள் அப்படின்னு உபநிஷத்து சொல்லுச்சு. அதுல சந்தேகம் இருக்கிறது சுவாமி அப்படின்னு இங்க டவுட் கலப்பி அதுக்கான பதில் கொடுக்கணும். பியூட்டிஃபுல் உபநிஷத். ஓகே, சுஷுப்தியில ஜீவன் வந்து பிரம்மத்தை அடைஞ்சான்னு சொல்றேல. சோ அந்த அடைஞ்சிட்டான்றது அடைந்தோம்ன்றது ஏன் தெரியாம போறது? இப்ப நாம இங்க இந்த ஹாலுக்கு வந்துட்டோம்ன்றது நல்லா தெரியுறத, இந்த ஹாலுக்குள்ள வந்து விட்டோம் அப்படி உணர முடியறத. அப்ப நான் ஜீவனுக்குள்ள போனேன்றத சுஷுப்த அவஸ்தையில நான் ஜீவன் பிரம்மன் கிட்டதான் இருக்கேன்னு அந்த ஃபீலிங் வரமாட்டத சுவாமி. எப்படி வருது? அப்போ பிரம்மத்தில் சென்ற ஜீவர்கள் ஏன் அறிவதில்லை, ஏன் புரிந்து கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் ஆன்சர் என்ன? அறியாமை அப்படி சொல்லலாம். இது வந்து திருப்தி கொடுக்க மாட்டது இந்த பதில். ஓகே, அறியாமை இருந்தாலும் அஜ்ஞானம் கஸ்மாத். அஜ்ஞானம் அங்க எப்படி வந்தது? அஜ்ஞானம் எப்படி இருக்கிறது? அஜ்ஞானம் எதனால உள்ளது? என்ன காரணத்தினால அஜ்ஞானம் இருக்கிறது? இதுதான் சந்தேகம், நியாயமான சந்தேகம். ஏன்னா அங்க சொல்லிட்டாரு, இங்க நமக்கு சந்தேகத்தை கிளியர் பண்ணும். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறது. என்ன உதாரணம் கொடுக்கிறது? தேனீக்கள் பலவிதமான பூக்குள்ள போய் தேனை எடுத்து சேகரிச்சு அது எப்படி தேன் கூட்டுல வந்து ஒன்னா சேர்க்கிறதோ கலக்கிறதோ அது போல அந்த கலந்த தேன் இருக்க, அந்த தேனு எந்த பூவுல இருந்து பறித்தது, எந்த தேனு, எப்படிப்பட்ட தேனு, அதெல்லாம் வந்து தேனுக்குள்ள பிரிச்சு பார்க்க முடியாது. ஒன்னா ஐக்கிய பாவம் ஒன்னா ஆயிடுது. அது போல ஜீவர்கள் எப்பேற்பட்டனா தனித்தன்மையை இழந்து அங்க ஒன்றாக சமஷ்டி ஆகிறார்கள். அப்போ தேன் போல இந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்க மிஸ்டர் மிஸ்ஸஸ் பிரமாதா இருக்கான, அந்த பிரமாதா தனித்தன்மையை இழந்து விடுகிறான். புரியுதா? அங்க சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை.
therefore தனித்தன்மை இழக்கப்படுறது ஏகி பாவாத். ஓகே, அந்த ஏகி பாவாத் ஐக்கியமாகிறது எல்லா விதமான ஜீவர்களும் தன்னுடைய யுக்தி தனிப்பட்ட இருக்கிறது இண்டிவிஜுவாலிட்டி, அந்த இண்டிவிஜுவாலிட்டி அங்க ஒன்னா போயிடுறது. எப்படி தேன் பல விதமான தேன் ஒன்னா ஆயிடுறதோ அது போல சுஷுப்தி அவஸ்தையில எல்லா விதமான ஜீவர்களும் எப்பேற்பட்ட ஜீவர்களும் அங்க தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விடுகிறார்கள். ஓகே, அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? மோட்சம் என்பது தன்னுடைய தனித்தன்மையை இழக்கிறது, இண்டிவிஜுவாலிட்டியை இழக்கிறது, அகங்காரத்தை இழக்கிறது தான் மோட்சம். புரியுறதோ இப்போ? அப்போ தாய்மானவர் சொல்றாரு, அதனால தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலமோன்னு சொன்னாரு. எக்காலமோன்னு என்ன அர்த்தம்? இந்த ஈகோவை, அகங்காரத்தை, தனித்தன்மையை, பிரமாத்தாவை, எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேனே, அதெல்லாம் நான் எப்ப இழக்க போறேனோ அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அதனால நம்ம செல்ஃப் இருக்க தனித்தன்மை இண்டிவிஜுவாலிட்டி அதை இழக்கிறதுக்கு பதிலா டே பை டே இம்ப்ரூவ் பண்றேன். அதுக்கு வேற செல்ஃப் டெவலப்மெண்ட் கேம்ப், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கேம்ப். ஓகே, அதுக்கப்புறம் என்ன? செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்காக நிறைய புக்ஸ் வேற இருக்கு, அதுக்கான கேம்ப் இருக்கிறது. அதனால இதெல்லாம் இருக்குது. அப்ப நல்லா கொழுத்து வளர்க்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதுவும் இந்த குழந்தையிலேயே அதிகம் பண்ணுவோம். நீ தான் ராஜாவாக்கும், நீ தான் பூனையாக்கும், நீ தான் யானையாக்கும் வேற சொல்லி கொடுப்பாங்க. கிளாக் 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 பண்ணி அது நல்ல உச்ச சாயில ஆக்கிடுவான். எல்லாரையும் முன்னாடி நிறுத்தி இது பார் பார் அப்படின்னு சொல்லி அதுக்கு நல்லா சுரு நேரிடும். புரியுதா? அப்படியே வளர்த்து 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 நீ சாதாரண மனுஷன்ல ஸ்பெஷல். புரியுதா? நான் எல்லாரும் மாதிரி இல்லை, நான் வித்தியாசமானவன். இதுல வேற புரியுதா? அந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் தீனி போட முடியுமோ அதெல்லாம் போட்டிருக்கு. நம்ம ஓரளவுக்கு வளர்த்து விட்டுருவோம், அதுக்கப்புறம் அது வளர்த்துக்கும் தனியா இண்டிவிஜுவாலிட்டி. ஏன்டா இப்படி சொதன்னு இருக்க? உனக்குன்னு ஒரு தனித்தன்மை வளர்த்துக்கடா. இதெல்லாம் வச்சனம் இருக்கு. இப்ப புரியுதோ வேதாந்த எத்தனை கஷ்டம்ன்றது? இதெல்லாம் என்னெல்லாம் லௌகீக உலகத்துல சொல்லி கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் காட்டி விடுறது தான் ஆன்மீகம். அதனால ஒரு வச்சனம் இருக்கிறது, செத்தாரை போல் திரி. இந்த இண்டிவிஜுவாலிட்டி இழக்கிறது என்ன தெரியுமா? செத்து போனதுக்கு சமம். புரியுதா? செத்து போனது. அதனால தான் வச்சனம் செத்தாரை போல் திரி அப்படி சொல்ற. அதுல கௌடபாதர் சொல்றாரு, பிப்பியதி. பிப்பியத்தின்னா இவன் மோட்சத்தை கண்டு ஜீவர்கள் பயப்படுகிறார்கள். இப்ப புரியுதோ ஏன் பயப்படுறாங்கன்னு? இதான் காரணம். தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி இழந்து விடுவோம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்து விடுவோம், செல்ஃப் டிக்னிட்டி இருக்க அது இழந்து விடுவோம். ஆல் த செல்ஃப் மீன்ஸ் என்ன? அனாத்மா. அனாத்மா இம்ப்ரூவ்மெண்ட். அந்த அனாத்மா டிஸ்மிஸ் பண்ணாதான் அகம் வெளியில வரும். புரியுதா? அதனால நான் இழப்பது இருக்க, நான் இழப்பதுன்னா என்ன? நான் இத்தனை வருஷமா 25 வருஷமா படிச்ச படிப்பு இழக்கிறது, என்னுடைய ஸ்டேட்டஸ் இழக்கிறது, என்னுடைய பேர் புகழ் இழக்கிறது. இப்ப புரியுதா? நான் சொன்னேன் இந்த பேரு பிரம்ம யோகானந்தா இருக்க, அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்தது. அந்த பேருக்கு எவ்வளோ தூரத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தது, எவ்வளோ பேருக்கு அது ஒரு ஆனந்தமா கூப்பிடுற பேரு. ஒரு நாள் அது பட்டன்னு போயிடுச்சு. அப்பதான் யோசிச்சேன், அந்த நேம் போயிடுச்ச அப்படின்னு. அப்புறம் இந்த நேமை பத்தி கவலையப்படல அதுக்கப்புறம். புரியறதா? அதனால படிப்பு இழக்கிறது. நான் இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருக்க அந்த என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கணும், பக்கத்துல 2-3 எழுத்து இருக்க, அதை போறதுக்கு படாத பாடுபட்டுன அதெல்லாம் படார்னு போயிடும் வேதாந்தத்தில். சுவாமிஜி இதெல்லாம் இலையங்காயமா மறைவாலாம் தெரிஞ்சது. இப்ப வெளிச்சம் போட்டு சொல்லிட்டேல, நாளைக்கு கிளாஸ்க்கு யாராவது வருவாளா? கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கணும். நீ எதுக்கு இங்க வந்திருக்க, ஆபத்தான இடத்துக்கு வந்திருக்க, இது புரிய வைக்கணும். அப்படியே நீ வரையான்னா அது கிரேட். சாதாரண விஷயம் இல்ல. எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் இழக்கிறது தான் இருக்கு. அப்போ இது நம்மளுடைய அந்த இதுல இன்னொன்னு இழக்கிறோம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான விஷயம். அது என்னன்னா நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய ப்ராப்ளம் அதெல்லாம் கூட இழக்கிறோம். புரியுதா? அது பிளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் வரும்போது தான் ப்ராப்ளம் வரும். புரியுதா? நம்முடைய இதுவரைக்கும் இந்த குற்றம் இதெல்லாம் பண்ணிருக்கிறது, என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அதுவும் இழக்கப்படுறது. பாபங்கள் என்னெல்லாம் பண்ணிருக்க அக்கௌண்ட் அதெல்லாம் இழக்கிறது. புரியுதா? நீ என்னெல்லாம் கிரிமினல்ஸ் பண்ணியோ அதெல்லாம் இழக்கிறது. புரியுதா? ஆல் திங்ஸ் போயிட்டு இருக்கு. எல்லாமே ரெண்டுமே போயிட்டு இருக்கு. புரியுதா? இந்த
விஷயத்தினால. அப்போ இதுல இருந்து என்ன பண்ண, நான் என்ன பத்தி கோட்டை கட்டி வச்சிருந்தேனே அதெல்லாம் புல்டோசர் வச்சு இடிக்கிறதுக்கு பேரு தான் வேதாந்தம். புரியுதா? இந்த என்க்ரோச்மெண்ட் என்ன சொல்லுவா, ரோட்ல கட்டுவானே, அத போட்டு புல்டோசர் வச்சு கடை வந்து பிசினஸ் நன்னா நடந்திருக்கும். ஓகே, அவன் கடையில தொங்கின்றே இருக்கும், வாழைப்பழம் தொங்கிட்டு இருக்கும், பிஸ்கெட் அது இதெல்லாம் இருக்கும், அடிச்சு நொறுக்குவான், பாவமா இருக்கும். புரியுதா? அடிச்சு நொறுக்குவான், கேட்கவும் மாட்டான். கவர்மெண்ட் முன்னாடி போலீஸ் எல்லாம் வச்சிருப்பான், அடிச்சு நொறுக்குவான். பாத்தீங்களா நீங்க? அந்த மாதிரி இவ்வளவு நாள் பிசினஸ் பண்ணிருந்துங்க. ஐ ஆம் த கிரேட், ஐ ஆம் த டிக்னிட்டி, அதெல்லாம் இடிச்சு தள்ளுறதான்ப்பா இது. அது போல எது மாதிரினா மதுவத்து, அந்த தேனி சேகரிக்க இண்டிவிஜுவல் தேன் இருக்க, அது மொத்தமா சேர்ந்த உடனே தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி இழப்பது போல. புரியுதா? அது கருத்து. ஓகே, இது முதல் கருத்து. ரெண்டாவது கருத்து என்ன? அடுத்த கேள்வி, அது ரெண்டாவது கேள்வி என்ன கேள்வி வருது இப்போ? கான்ட்ரடிக்டான கேள்வி. இப்போ நீங்க தூக்கத்துக்கு போகும்போது உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி இழக்கிறீங்க, கரெக்ட்? ஓகே, எழுந்துக்கும் போது எப்படி இருக்கும்? இண்டிவிஜுவாலிட்டி விட்டுட்டா எழுந்துக்கிறோம், அதே பர்சன், அதே நாய், அதே யானை, அதே பூனை, அதே ராம் சுப்புடு, அவனே எழுந்துக்கிறான் திருப்பி. எந்த ஆளு போனானோ தூக்கத்துல அதே இண்டிவிஜுவாலிட்டி திருப்பி எழுந்துக்கிறான். வேற இப்ப சப்போஸ் தூக்கத்துல போய் அங்க மாறி தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியில எழுந்து மிக்ஸ் ஆகி திருப்பி வரும்போது வேற ஆளா வந்துட்டோன்னு வச்சுக்கோ, விவஸ்தை கெட்டு போயிடும், சிருஷ்டிய ப்ராப்ளம் ஆயிடும். புரியுதா? அப்போ சோ டாக்டரா போய் இன்ஜினியரா எழுந்து வந்தான்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? கம்பவுண்டரா போய் டாக்டரா எழுந்து வந்தா ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு ரிலேட்டிவா இருக்கிறது. வேற மாதிரி விவஸ்தை கெட்டு போயிடும். புரியுறதா? அப்போ இதுக்கு என்ன பதில் உபனிஷத் சொல்றது? கர்மவசாத், கர்மவசாத். ஓகே, கர்மம் இருக்க. இந்த 1000 பசு கிட்ட கண்ணுக்குட்டி அவுத்து விட்டினா அது கண்ணுக்குட்டி தான் போகும். நீ பிரளய காலத்துல கூட திருப்பி சிருஷ்டி வந்துனா அந்தந்த கர்மம் யாரு இருக்காலோ அந்தந்த ஆளுக்கிட்ட தான் போய் சேரும். அந்த கம்ப்யூட்டர்ல மிஸ்டேக் ஆச்சு, வைரஸ் வந்துட்டுன்னு வச்சுக்கோ, அந்த மாஸ் கம்ப்யூட்டர்ல ப்ராப்ளம் ஆயிடும். அப்புறம் ஓரவஞ்சனை ஆயிடும். இவனுக்கு கொடுத்தது அவனுக்கு போயிடும், அவனுக்கு கொடுத்தது இவனுக்கு போயிடும், சிருஷ்டிய கொலாப்ஸ் ஆயிடும். நோ, அவங்க இண்டிவிஜுவல். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? யாரையும் குறை சொல்றதுக்கு அவசியமே இல்லை, ஏன்னா என்னுடைய இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் இது. புரியுதா? அதனால கர்மவசம் பிளஸ் அஜ்ஞானம் ரெண்டும் நம்ம கிட்ட சொத்து இருக்கிறது. அதனால அதே ஆளு திரும்பி வருகிறான். ஓகே, ஸ்ருணு ரெண்டுமே முரண்பாடா இருக்கிறது. ஓகே, முதல் சொன்னது இண்டிவிஜுவாலிட்டி இழக்கிறது, திருப்பி எழுந்துக்கும் போது இண்டிவிஜுவாலிட்டி நம்ம அப்படியே கொண்டு வருது. புரியுதா? அதனால முதல்ல நான் என்ன பண்ணோம், நானாக நாமாக ஆகி நானாகணும். அதுதான் வேதாந்தம். நான் வருவேன், எப்படி வருவேன்? அகங்காரத்தோட வருவேன் நான், இந்த டிக்னிட்டியோட. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நாம ஆகிறோம். நாம ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்காக கொஞ்சம் குறைக்கிறது, இவனுக்காக கொஞ்சம் குறைக்கிறது, குடும்பத்துக்காக குறைஞ்சிக்கிறது, சொசைட்டிக்காக கொடுக்கிறது, இதெல்லாம் சாதனா பாதம். புரியுதா? இதெல்லாம் பண்ணி வேதாந்த ஞானம் புரிஞ்சோடனே அகம் நான் ஆயிடுவேன். நானாக நாமாகி நானாகும். அல்ல இன்னொரு லாங்குவேஜ் சொன்னா முதல்ல துஷங்கம், அப்புறம் சத்சங்கம், அப்புறம் அசங்கம். சைட் டாபிக். ஓகே, இங்க என்னன்னா சோ இந்த கருத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணு. என்ன எக்ஸ்பேண்ட் பண்றது? இதுதான் தூக்கத்துல எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் நீ மரண காலத்திலையும் மரணத்துக்கு பிறகு திருப்பி சிருஷ்டி நீ வந்தேன்னா ஜீவன், அந்த ஜீவன் இதே ஆளு தான் அங்க வர முடியும். தூக்கத்திலிருந்து எப்படி எழுந்துக்கிறியோ அதே போல திருப்பி பர்த் இருக்க அதே பர்சன் தான் அந்த ஜீவத்துல அது மாத்திரம் இல்ல, பிரளயமான பிறகு கூட அதே ஆளு தான் வர முடியும். அது மாத்திரம் இல்ல, இப்ப யோக சாஸ்திரத்துல நிர்விகல்பக சமாதி இருக்க கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டம் அது. ஓகே, அதுக்கு வேதாந்தமே வந்துள்ளான். அந்த நிர்விகல்பக சமாதி ட்ரை பண்றதை விட அத்தனை கஷ்டம். அவன் அந்த தூக்கத்துல இருந்த நிலை ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமோ அதுல ட்ரை பண்ணி நிர்விகல்பக சமாதி பண்ணுவான். 2 வருஷம் 5 வருஷம் அப்படியே இருக்க முடியும். ஆனா உலகத்துக்கு ஆச்சரியமா இருக்கும். அதை விட ஷார்ட் மெத்தட் இருக்கிறது, பிரவுன் சுகர். புரியுதா? கொஞ்சம் போட்டு தண்ணி அடிச்சுன்னா நம்ம தண்ணி மறந்துடலாம். புரியுதா?
அதனால எல்லாம் என்ன மறக்கிறதுக்கு இண்டிவிஜுவாலிட்டி எப்ப மறக்கிறையோ அப்ப ஆனந்தம் வருது. இயற்கையை ரசிக்கும் போது உன்னை மறக்கிற, அதனால அது ஆனந்தமா இருக்கிறது. புரியுதா? எப்போ இந்த அகங்காரம் என்னை விட்டு போறதோ அப்ப ஆனந்தமாகிறது. இதெல்லாம் தற்காலிகமானது. ஆனா கர்ம வசம் இருக்க. இப்ப இயற்கை காட்சி நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது வாப்பலாம் அப்படின்னு சொல்லும். கர்மம் அங்க வேலை செய்யறதுன்னு அர்த்தம். ஒரு 10 நிமிஷமாவது அந்த பிரம்மத்துல லயிச்சு இருக்கிறதுல. ஓகே, எப்ப அகங்காரத்தை விட்டு இருக்கியோ அது பிரம்ம அனுபவம். அந்த ஆனந்த ஸ்புரிக்கிறது இல்லையா, அது பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். அதுக்குள்ள ஏன்னு கத்துவோம் ஒண்ணு, அது நம்ம அதை விட்டுருவோம். அதுக்கு கர்ம வசம் இருக்கு. நல்ல தூங்கிட்டு இருப்போம், ஆனந்த நல்ல ஸ்லீப். எவனாவது ஆணி அடிப்பான் அந்த நேரத்துல. பிராரப்த வசம் ஆணி அடிக்கிறது அவனை திட்டல, உன்னுடைய பிராரப்த கர்ம வசம் அவனை ஆணி அடிக்க சொல்றது. அந்த நேரத்துல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அடிக்க கூடாது அவன். புரியுதுல? அதனால எவனையும் திட்டப்படாது. உன்னுடைய கர்ம வசம் இருக்கிறது எழுப்பி விட்டுரும். அதனால இங்க தாயுமானவ சுவாமி சொல்ற மாதிரி தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலம் சொன்னாரு, அது கொண்டு வரும். அதுதான் சாரம். ஓகே, அதுல நம்பர் 1 ஏன் இவன் தூக்கத்துல அறிவதில்லை, அங்கு பிரமாத்தா கிடையாது, தனித்தன்மை இழக்கப்படுகிறான். அதனால 2வது விஷயம், ஏன் அதே ஆளு இண்டிவிஜுவலா எழுந்துக்கிறான் அப்படின்னா அங்க கர்ம வசம் இருக்கு, அறியாமை இருக்கிறது. அதனால இப்ப குழந்தைகளுக்கு டீச்சிங் பண்ணுவான். அந்த டீச்சர் இருக்கும்போது என்ன பண்ணுவான், குழந்தைகளை கப் சிப்புனாள். புரியுதா? அது தற்காலிக அமைதி. டீச்சர் எப்படி போனா வச்சுக்கோ, பலபலன்னு பேசுவான். அதனால பிரம்மத்துக்கிட்ட போகும்போது ஜீவா தனித்தன்மை இழந்து ஆனந்தமா இருக்கான். திருப்பி எழுந்து வெளியில வந்த பிறகு திருப்பி சம்சாரி ஜீவன் ஆயிடுறான். புரியுதா? இல்ல செருப்பு போட்டுட்டு வச்சுக்கோ, செருப்பு போட்டுட்டு வந்தோம்னா ஐ திங்க் போகும்போது இருக்கணும் நம்ம செருப்பு, உங்க செருப்பு தான் போட்டுட்டு போகணும். புரியுதா? எழுந்த பிறகு அவங்க சம்சாரத்துல போகணும். புரியுதா? உன் சம்சாரத்தை நான் டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன், கரையாது. புரியுதா? சொத்தை வேணா பிரிச்சுக்கலாம், ஆனா அவ கர்மா இருக்க அவன் தான் வச்சுக்க முடியும். நீ எவ்வளவு க்ளோஸ் இருந்தாலும் என் கர்மத்தை கொஞ்சம் நான் கொடுத்துட்டோமா, கொடுக்க முடியாது, வாங்கிக்க முடியாது. புரியுதா? எடுத்துக்கவும் முடியாது, இங்க வச்சுட்டும் போக முடியாது. அந்த இண்டிவிஜுவல் பர்சன் தான் கர்மவசம். புரியுதா? அதனால இங்க சொல்றது உபனிஷத்து என்ன சொல்றது, இந்த விளக்கத்தை 7வது அத்தியாயத்துல இன்னும் டீட்டெயிலா பண்ண போறோம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இது சுருக்கம். இது அங்க டீட்டெயில் என்னது, எத்திர நான்யத் பஷ்யதி தது பூமா, எந்த இடத்தில் வேற்றுமையை பார்ப்பதில்லையோ அது பிரம்மம் அப்படின்றத அங்க டீட்டெயிலா பார்த்துக்கலாம். சோ இதுல இருந்து 3வது கருத்து என்ன அப்படின்னா, 3வது கருத்து மரணம், பிரளயம், நிர்விகல்பக சமாதி, இந்த தூக்கம் மாதிரி திரும்பவும் கர்ம வசத்தினாலும் அறியாமையினாலையும் அதே சம்சாரி ஜீவன் திரும்பி வந்து விடுவான். அப்ப மோட்சம் என்றது ஞானத்தினுடைய பலனை ஒழிய, அறிவினால வரக்கூடியதை ஒழிய, தூக்கத்தினாலேயோ அல்லது நிர்விகல்பக சமாதினாலேயோ இல்ல பிரளயத்தினாலேயோ அல்லது மரணத்தினாலேயோ சம்பவிக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த முதல் மந்திரம் என்ன சொல்றது, இது உதாரணம் கொடுக்கிறது, அதுக்கப்புறம் அதனுடைய விஷயத்தை சொல்றது. ரொம்ப சிம்பிள் மந்திரம். என்ன சொல்றதுன்னா, யதா சோம்ய யதா மது மதுக்ரதோ, மதுக்ரதோனா தேனீக்கள், தேனீக்கள் மது நிஷ்டந்தி, திஷ்டந்தினா சேகரிக்கப்படுகின்றது. எப்படி, எங்கு, நானா அத்தியானம், பலவிதமான இடத்திலிருந்து பல்வேறு திசைகளில், விருட்சாணம் பல்வேறு திசைகளில் உள்ள பலவிதமான மரங்களுக்கிட்டையும் பூக்கள் கிட்டையும் அது உள்ள போய் ரீங்காரமிட்டு உள்ள அப்படி மூக்க நுழைக்கும், நுழைச்சி கொஞ்சம் எடுத்துட்டு வரும், அப்படி போகும், கொஞ்சம் எடுத்துட்டு வரும். புரியுதா? என்னமா சேகரிக்கும், மது நிஷ்டந்தனி சேகரிக்கப்படுகிறது. கலெக்ட் பண்ணின பிறகு ரசான் சமவகாரம், தேனெல்லாம் கலெக்ட் பண்ண பிறகு ஏகதாம் ரசம் கமயந்தி, ஒன்னா கலந்து சேர்த்துருது எல்லாத்தையும். வேற வேற மரத்துல வேற வேற டேஸ்ட்ல உள்ள தேனெல்லாம் ஒன்னா சேர்த்து கலத்துறது. அது போல தே யதா தத்ர ந விவேகம் லபந்தே, இந்த தேன் பேசுறது, இந்த தேன்கள்லாம் பேசுறது, தனித்தனி இண்டிவிஜுவல் தேன் எல்லாம் பேசுறது. என்ன பேசுறதா, ந விவேகம் லபந்தே, அதுக்கு அறிவு இல்லாம போயிடுச்சு. நான் இந்த மாதிரி இண்டிவிஜுவலா வந்தேன், நான் இந்த மாதிரி இது, நீ ஒரு அல்ப மரத்துல இருந்து வந்த, நான் பெரிய விருட்சத்துல இருந்து வந்தேன் தெரியுமா, என் ஃபேமிலி பெருசு, அப்படிலாம் சொல்றதுக்கு அங்க விவேகம் இல்லை. ஓகே, அங்க தேன் ஒன்னோட ஒண்ணு கலந்துருத்துனா ஒரே தேன் ஆயிடுது. அது போல இங்க என்ன விஷயம்,
அமுஷ்ய அகம் விருக்ஷஸ்ய ரசம் அஸ்மி. ஓகே, நான் இந்த விருஷத்தினுடைய தேன் தான் அப்படின்னு அதுக்கு சொல்ல முடியாது. ரசம் அஸ்மி, ரசம் அஸ்மி, நான் தேனாக இருந்தேன். ஓகே, அமுஷ்ய அகம் விருக்ஷஸ்ய ரசம் அஸ்மி, ரெண்டாவது தடவை சொல்றது. ஓகே, இத்யேவ மேவ, இது போல சொல்ல முடியாத போல இமாகா சர்வாகா பிரஜாகா, இந்த படைப்பு அனைத்திலும் உள்ள ஜீவர்கள், அனைத்து ஜீவர்கள், நீ மட்டும் ஜீவர் இல்ல, கற்பாம்புச்சும் ஜீவன் தான். ஓகே, சதி சம்பத்திய, சதி சம்பத்தியனா சதினா சத்பிரம்மன், சத்பிரம்மனை அடைந்து ந விதுகு, அந்த சத்பிரம்மனை அடைந்தும் அது அறிவதில்லை. சுஷுப்தி அவஸ்தையில் அது போயிடும் கூட அதை அறிவதில்லை. சதி சம்பத்தியாமகம் இதி, நான் அவன், நான் தான் அந்த பிரமாதான்றது அவனுக்கு தெரியல. காரணம் என்ன? முன்னாடி ஸ்லோகத்தில் எடுத்துக்கணும். ஏகதாம் ரசம் கமயந்தி, அது போல இவன் இண்டிவிஜுவல் தனித்தன்மை பிரமாதாவை இழந்ததுனால அங்க ஒன்றும் அங்க ரெகக்னைஸ் பண்றதுக்கு தனித்தன்மை இல்லை. அதனால பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கிறான். ஏகதாம். ஓகே, சரி, ஏகி பாவகா அங்க வந்துடுத்து. செகண்ட் கருத்து என்ன? அடுத்த மந்திரம், மூணாவது மந்திரம். அங்க தனித்தன்மை இழப்பதில்லை, திருப்பி வரும்போது கர்மவசாத், கர்மவசத்தினால திரும்பி வருது. புலியும் மானும் பக்கத்தில் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும் போதும் ஓகே, ரெண்டுத்துக்கும் வேற்றுமை கிடையாது. ஓகே, சோ தூக்கத்துல நான் புலி, நான் ஆடுன்றது கிடையாது. ஓகே, அது இல்லைன்னா அடிச்சு போட்டுருவோம். அது அதனால குவைட் ஆப்போசிட்டா இருக்கிறது கூட தூங்கும் போது சமமா இருக்கும். அதனால உங்க ஆத்துல தூங்கும் போது எல்லாருமே சமமா இருப்பா. நீங்க பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல வீட்டுல இருக்க மெம்பர்லாம் ஆனந்தமா இருக்கிற ஒரே நேரம் என்னன்னா எல்லாரும் தூங்கின்னு இருக்கணும். அது முக்கியம். அதுவே தகராறு. ஒன்னு தூங்கின்னு இருக்கோம், ஒன்னு எழுதின்னு இருக்கோம், ஒன்னு பாட்டின்னு இருக்கோம், எல்லாம் இருக்கு. எல்லாரும் ஒரு காலத்துல தூங்குறதுக்கு ட்ரை பண்ணும். புரியுதா? அப்ப வீடு கொஞ்சம் சாந்தமா இருக்கும். அதனால இங்க சொல்ற இங்க சிலவற்றை சொல்றது. இது என்ன சொல்றது? எதெல்லாம் போய் தூங்க போறதோ திருப்பி வரும்போது அதுதான் இருக்கிறது. வியாக்குரோவா, வியாக்குரனா புலி. புலி தூங்கும் போது தனித்தனிமை இழந்து எழுந்துக்கும் போது புலியா தான் வருது. சிங்கம், சிங்கம்பா, அதுவும் அப்படிதான் இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன? கீட்ட, கீட்டன்னா புழு. சிங்கத்தை சொல்லி புழு சொல்லு. புழுவும் தூங்க போறது திருப்பி வரும்போது புழுவா தான் எழுந்துக்கிறது. புரியுதா? அது மாத்திர பதங்கவா, பதங்கவான்னு என்ன? இந்த விட்டில் பூச்சி இருக்க, தூங்க போகும்போது வீட்டில் பூச்சிய அந்த தனித்தன்மை இழந்துரும். எழுந்த பிறகு வீட்டில் பூச்சா தான் வரும், நெருப்புல போய் விழுமே அந்த புழு. அப்புறம் தம்சாவா மசக்காவா, தம்சாவா மசக்கான்னா பெரிய கொசு, தம்சான்னா சின்ன கொசு. இதுல இருந்து என்ன தெரியுது? வேத காலத்துல மஸ்கிட்டோ இருக்கிறது, பரம்பரையிலேயே இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். கொசு படைச்சாம்பார், அது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் தனியா வந்தான்னு வச்சுக்கோ, அவனை இதை கேட்பேன், முக்கியமா ஞாபகம் வச்சு கேட்பேன். வேற எவன் அரசியல்வாதி கூட படைச்சிருக்கலாம், ஆனா இந்த கொசுவை படைச்சது ரொம்ப தப்பு. புரியுதா? இது வெரி டிஃபிகல்ட். அது யத் யத் பவந்தி தத்தே ஆபந்தி. புரியுதா? எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே, எது படைக்கப்பட்டிருக்கிறதோ எப்படி இருக்கிறதோ அது அப்படியே திரும்பி வருகிறது. Therefore, அதனால இந்த சுஷுப்தி அவஸ்தையில போய் இந்த பிரம்ம அவஸ்தைக்கு போகிறான். இண்டிவிஜுவாலிட்டி போகுது. இதுல இருந்து என்ன தெரியுது? சக யக ஏஷகா அனிமா ஐதத் ஐத்ததாத்மியம் இதம் சர்வம் தது சத்தியம் சக ஆத்மா ஏ ஸ்வேதகேதோ துவம். இதெல்லாம் நீப்பா உன்னுடைய அகங்கார இண்டிவிஜுவாலிட்டி இருக்க, அது தூக்கத்திலேயோ சுஷுப்தி அவஸ்தையிலையோ இல்ல நிர்விகல்பக சமாதிலையோ விடுறது இல்ல. அறிவினால புரிஞ்சு உன்னுடைய தனித்தன்மை இழந்து அகத்தை புரிந்து கொள். நீ யாரு? தனித்தன்மை எழும்பது லாஸ் கிடையாது. யூ ஆர் தி இன்ஃபினிட் பிரம்மன் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் சொல்றாரு. அதுக்கு இவன் என்ன சொல்றா? ஏ பகவன் மா பூயா ஏவ விஜ்ஞாபயது. எனக்கு நீங்க சொன்னது கிளாரிட்டி இல்லை, திரும்ப சொல்லுங்க. சொல்றேன் கேளு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.